வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சின்ன மினி பிளாக் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா 4 பேரும் எங்கள் ஊர் குஞ்சாம்பாளையத்தில் வந்து முனியப்பன் கோயில் பண்டிகை. அதுக்கு நாங்கள் 4 பேர் கிளம்பிட்டோம். பொங்க வச்சு கோழி அறுக்க கிளம்பிட்டோம். அது இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு எங்கள் வீட்டில் இருந்து 4 பேர் ஜாலியாக. எங்கள் சொந்த ஊர் அப்படின்னா எங்கள் அப்பா பிறந்த ஊர். நாங்கள் இருக்கிறது எடப்பாடி. அந்த ஊரில் காட்டு மினியப்பன் ஒரு 55 பங்காளிங்க இருக்கிறாங்க. சேர்ந்து அந்த மினிப்பனுக்கு வந்து கிடா வெட்டுவாங்க, கோழி அறுப்பாங்க, பொங்க வச்சு. வருஷத்துக்கு ஆடி 28 அன்னைக்கு இந்த விழா நடக்கும். ஆடி மாதத்தில் இந்த வியாழக்கிழமை நடக்கும். அதுக்கு எல்லாருமே சேர்ந்து அப்போ தான் எங்கள் சொந்த ஊருக்கு போவோம். அங்கன்னா நிறையா நிகழ்வுகளாக இருக்கும். தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா எல்லாத்தையும் பார்ப்போம். அதே சமயத்தில் போய் பொங்க வச்சு கிடா வெட்டிட்டு வருவோம். பக்கமாக தான் எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டோம். மினிப்பன் கோயில் 2 மினிப்பன் இருப்பார். அதுதான் வருஷம் ஒரு முறை இந்த ஊரில் வந்து பொங்க வச்சு கொண்டாடிட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. இந்த மினிப்பன் கோயில் எங்கள் சித்தி முன்னாடியே வந்து பொங்க வச்சுட்டாங்க. போய் இப்போ எங்கள் ஒய்ஃப் பொங்க வைக்கிறாங்க. பொங்க வச்சுட்டு முடிச்சுட்டு எங்கள் தாத்தா பாட்டியை தாத்தா இல்லைப்பா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து பொங்கல் வச்சதுக்கு படைச்சிட்டு கோழி அறுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோ ஒரு சின்ன மினி பிளாக்கு. இதுக்கிடையில் எங்கள் பசங்க பையனும் ஒன்றும் வீடியோக்குள்ளே ஹாய் சொல்லியிருப்பான் பாருங்கள். ஹாய் அப்படின்ட்டு இருப்பான். இது இப்போ பாருங்கள், சேட்டைங்க. அதெல்லாம் பிடிக்க முடியல. அவனை பிடிக்கிறதா ஃபோனை பிடிக்கிறதான்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிக்கும் போது மழையெல்லாம் முடிஞ்ச வாட்டி தான். அந்த டைமில் ஃபோன் எடுக்க முடியல. மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்ச வாட்டி தான் பூஜையை ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கோழியெல்லாம் அறுத்துட்டு அப்புறம்தான் திருநீர் பூஜை பண்ணுவாங்க. முடிச்சுட்டு அங்கே ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா அரிசி மாவு, வெல்லம் மாவு பிரசாதம் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் டுடே மினி பிளாக். சின்னதாக ஒரு மினி பிளாக்கு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக.